புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. அளவற்ற அருளாளலும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உடன்பிறப்புகளே, இன்றைக்கி வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 நாட்களில் அதிசயம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஹாஜத் இருக்கும். அப்போ வந்து அல்லாட்ட வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து அனுபவ ரீதியாக, என்னுடைய வாழ்க்கையிலேயே அனுபவ ரீதியாக நான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இப்படி தான் நான் செய்வேன். எனக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் தஆலா வந்து உடனடியாக கபூல் செய்வான். அதே மாதிரி நான் எத்தனை பேர்த்துக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கனோ அத்தனை பேருமே என்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து சொல்லிவிட்டு துவா செய்யுங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த 40 நாளைக்கு முன்னாடியே அவங்க வந்து அல்லாஹ் வந்து எங்களுக்கு கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இது ஒரு பெரிய இறைநேசர் வந்து கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். இது நான் பெற்ற இன்பம் பெறட்டும் இவ்வையகம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து நம்ம சொல்லித்தரோம் இன்ஷா அல்லாஹ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 40 நாள் நியத் வச்சுக்கணும். உங்களுடைய ஹலாலான ஹாஜத்தாக இருக்கணும். அது வந்து எப்படி இருக்கணும்? ஹாஜத்து ஹலாலான ஹாஜத்தாக இருக்கணும். நாங்கள் வந்து பணம் வாங்குகிறோம், பேங்க்கில் பணம் வாங்குகிறோம். இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு ஆஜத்து வச்சுருக்கோம் 40 நாள். என்ன ஆஜத்து? இல்லை, ஒரு பக்கத்தில் வந்து பணம் கேட்டிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோன் கேட்டிருக்கோம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஹராமான இதுக்கெல்லாம் எல்லாம் உதவி செய்ய மாட்டான். ஹாஜத் வந்து ஹலாலானதாக இருக்கணும். அதனால் வந்து இன்ஷா அல்லாஹ் வந்து ஹலாலான ஹாஜத்து 40 நாள் நியத்து வச்சுக்கோங்க. அசர் நேரத்தில் அசர் தொழுதுக்கப்புறம் அந்த அசரில் ஓதக்கூடிய தஸ்பியாத்தெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையை இபாதத்தாக மாற்றுவது எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இதை பார்த்துக்கோங்க, ஹெட்டிங்கில் பாருங்கள். பார்த்துட்டு அந்த அசரில் என்னென்ன ஓதணும் எல்லாமே அந்த இதில் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த தஸ்பியாத்தெல்லாம் ஓதி முடிச்சுட்டு அசர் தொழுதுட்டு அந்த தஸ்பியாத்து 100 முறை சலவாத்து, 100 முறை 3ஆம் கலிமா, 100 முறை இஸ்திஃபார், இதெல்லாம் ஓதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் 1000 முறை லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு 1000 முறை சொல்லணும். முடிக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் 100வது வாட்டி நம்ம முடிக்கும்போது முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லிக்கோங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லான்னு ஓதுங்க. 100வது வாட்டி வரும்போது முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு சொல்லிட்டு முடிங்க. இந்த மாதிரி 1000 வாட்டி அந்த தஸ்பீ மணியில் 10 வாட்டி முடிங்க. முடிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய துவாவை கேளுங்க. 40 நாள் தொடர்ந்து ஓதணும். ஒரு நாள் நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் வந்து பெண்கள் வந்து தொழுகை இல்லாத டைம்லேயும் இது ஓதலாம். உதுவு செஞ்சுக்கணும். உதுவு செஞ்சுட்டு சுத்தமான துணி மாற்றிட்டு நீங்கள் வந்து முசல்லாவில் உட்காந்து நீங்கள் அசர் நேரத்தில் அதே டைமுக்கு நீங்கள் ஓதணும். 40 நாள் தொடர்ந்து ஓதணும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக 40 நாளைக்கு முன்னாடி இது நடக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாருமே வந்து சொல்லுவீங்க, கமெண்ட்டில் சொல்லுவீங்க. எல்லோரும் இதை ஓதி பயனடைங்க. வயசு பிள்ளைங்க நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு ஓதுங்க. கடன் இருக்கவங்க ஓதுங்க. நோய் இருக்கிறவங்க ஓதுங்க. குழந்தை வேணுங்கிறவங்க ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துடைய ஹாஜத்தையும் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த திருக்களிமாவை ஓதி தான் நம்ம அல்லாட்ட கேட்குறோம். இந்த திருக்களிமாவை வந்து சொல்கிறதுக்காக தான் 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சுருக்கான் இந்த உலகத்துக்கு. அந்த 1,24,000 நபிமார்களும் என்ன சொன்னாங்க? இந்த களிமாவை சொல்கிறதுக்காக தான் வந்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க பார்த்திங்கன்னா களிமாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்மளுடைய இறுதி மூச்சாக இருக்கட்டும், இந்த களிமாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் இந்த களிமாவை ஓதி, இந்த களிமாவுடைய சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு முறை நம்ம இந்த களிமாவை சொன்னோம்னா வானம் பூமி அளவுக்கு நம்மளுக்கு வந்து இடையுள்ள அளவுக்கு நம்மளுக்கு நன்மை கிடைக்கிது. கடல் நுரை அளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி ஒரே ஒரு முறை அவங்க வாழ்க்கையில் லா இலாஹா இல்லல்லாஹ் திருக்களிமா சொன்னவங்கள வந்து நிரந்தர நரகத்தில் நான் போட மாட்டேன்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், வாக்குறுதி கொடுத்துருக்கான். அதே மாதிரி இந்த களிமா வந்து ஒரு மனிதன் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய அர்ஷை வந்து அந்த களிமா வந்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய குரல் இருக்குல்ல, நம்ம குரல் பாருங்கள், அல்லாஹ்வோட அர்ஷு வரைக்கும் 7 வானத்தையும் தாண்டி அல்லாஹ்வோட அர்ஷு வரைக்கும் போய் இந்த களிமாவுடைய ஓதுனவங்களை வந்து நினைவுப்படுத்திக்கிட்டே இருக்கும் அல்லாட்ட. யா அல்லாஹ் இந்த அடியானுடைய ஹாஜத்தை நிறைவேற்று, இந்த அடியானுடைய ஹாஜத்தை நிறைவேற்று. அப்போ நம்ம 40 நாள் தொடர்ந்து ஓதிட்டு 40வது நாள் ஒரு நோன்பு வச்சுட்டு நம்ம அல்லாஹ்ட்ட வந்து மன்றாடி அந்த துவாவை நம்ம கேட்கும் பொழுது ஏந்திய கைகள் இறக்குறதுக்குள்ளேயும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். இது
நிச்சயம், உறுதி.